ஹாய்! ஜூஸ் செய்யலாமா? என்னது ஜூஸா? ஆமாம். ஏபிசி ஜூஸ் மாதிரி ஜூஸ். ஏபிசி ஜூஸ்னா ஏன்னா ஆப்பிள், பினா பீட்ரூட், சினா கேரட்டில் இப்போவே தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு ஜூஸ்னா என்னது? வேறு எதுவும் இல்லை, பீட்ரூட் ஜூஸ் தான். அதுக்கு நான் இப்படி நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சதை அப்படியே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுற போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச எல்லா பீட்ரூட்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மிக்சியில் வச்சு நான் மிக்ஸி ஜாரில் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு 1 2 3 1 2 3ன்னு நீங்கள் ஸ்பீடு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். விட்டு ஸ்பீடு ஏற்றணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேவைப்பட இது மாதிரி நம்ம நல்லா தண்ணி ஊற்றி தேவைப்படும்போது தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு. இப்போ மிக்சிலேருந்து ஜாரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து ஜூஸ் வடிகட்டி வச்சு நம்ம வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வடிகட்டிலே வச்சு நல்லா புழிஞ்சு விடலாம். இப்போ திரும்பவும் செகண்ட் டைம் நான் வடிகட்ட போகிறேன். கொஞ்சம் குருணமாக இருந்தாலும் நமக்கு தொண்டையில் சிக்கிறது பிடிக்காதுல, அதனால நான் செகண்ட் டைம் வடிகட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு வடிகட்டின பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னொன்று ஆட் பண்ணால் செம்மையாக இருக்கும், சர்பத் மாதிரி இருக்கும். அதுதான் லெமன். சில பேருக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்காதுல்ல, அவங்கெல்லாம் இது மாதிரி லெமன் ஊற்றி குடித்தா சூப்பராக சர்பத்மாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்குமே பீட்ரூட் ஜூஸ் பிடிக்காது. இது மாதிரி லெமன் ஊற்றி குடித்ததுலேருந்து தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களும் இது மாதிரி குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், நல்லா குடிப்பாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூடல பீட்ரூட் ஜூஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஜூஸ் வடிகட்டியை வச்சு நீங்கள் வடிகட்டினா அந்த கொட்டைலாம் இல்லை விழுகாதில்ல, அதனால் ஜூஸ் வடிகட்டியை வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினோடனே இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். கூடவே பாதாம் பிசின், சப்ஜா இதெல்லாம் ஆட் பண்ணியும் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஜூஸை எடுக்க போகிறேன். அப்புறம் என்ன, பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கிளாஸில் ஊற்றி டெக்கரேட் பண்ணி குடிக்க வேண்டியதான். கூடவே பக்கத்தில் ஒரு லெமனையும் நம்ம ஊற்றி வச்சா டெக்கரேட்டுக்கு செம்மையாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் ரெடி. பீட்ரூட் ஜூஸ் இல்லை, ஜூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching.